தொடர்ந்து வாசிப்போம். 15ஆம் வசனத்துல வாசிக்கலாம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன் கையை விடுகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இந்த இடத்துல நம்ம ஒரு கையில் ஒருவேளை யாக்கோபு கோலை பிடிச்சிருந்தாலும் மறு கையில் கர்த்தரை பிடிச்சிருந்திருக்கார். கர்த்தர் அவரை பிடிச்சிட்டார். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா. எப்படி யாக்கோபு கையை நீங்க விடலையோ, யாக்கோபின் கைகளை நீங்க விடலையோ, உன்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா பரவாயில்ல யாக்கோபே, உன்னோடு யாரும் இல்லைன்னா பரவாயில்ல யாக்கோபே, ஆனா நான் உன் கையை விட மாட்டேன். நான் உன்னோடு கூட வருவேன். நான் உனக்கு சகாயம் செய்வேன். நீ எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துலலாம் உன்னை காப்பாற்றுகிற கர்த்தர். நல்ல கைகளை அசைச்சு அந்நிய பாஷைகள்ல பேசி இந்த வார்த்தைகள் அப்படியே ஜெபமாக்குங்க. ஆண்டவரே, யாக்கோபின் கையை விடாத கர்த்தர், உன் கையை நான் விடுவதில்லை, உன் கையை நான் விடுவதில்லைன்னு சொன்னீங்களே. இந்த வருஷம் 2025 என் கையை நீர் விடாமல் பிடித்துக் கொள்வீராக. என் கையை பிடித்துக்கோங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா. நீர் எங்கள் கைகளை பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. எங்க வலக்கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன். பயப்படாதே யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் 2026 உங்க கையை விடுகிறது இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் கையை விடுகிறது இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நம் கையை விடுகிறது இல்லை. கர்த்தர் உங்க கையை விடுகிறது இல்லை. அல்லேலூயா. ஒரு அற்பமான ஆரம்பத்தை மனுஷங்க அசட்டை பண்ணுவாங்க. ஆமென். மனுஷங்க எப்பவுமே அப்ரிஷியேட் பண்றது எதை தெரியுமா? எதையாவது சாதிச்சாதான். பெருசா அந்த மனுஷங்க உடனே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உயர்வான இடத்துல இருந்தா மனுஷங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. எந்த வெரி லீஸ்ட் இந்த உலகத்துல வெகு சில மனிதர்கள் தான் நீங்க லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும் போது உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களை அக்னாலேஜ் பண்ணுவாங்க. மற்றபடி பொதுவாகவே மனிதர்கள் ஆரம்பங்களை, அதுவும் அற்பமான ஆரம்பங்களை மனிதர்கள் என்னதான் செய்வாங்க? அசட்டை பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் ஆமென், அந்த முடிவை. அதனால தான் நான் சமீபத்தில் ஒரு ஊழியர் பேசும்போது கேட்டேன், ஏன் ஆண்டவர் அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்றது இல்லைன்னா, மனிதர்கள் நம்முடைய துவக்கத்தை பார்க்கிறார்கள், மனிதர்கள் நம்ம இருக்கிற நிலைமைகளை பார்க்குறாங்க. ஆனா ஏன் கர்த்தர் அதை அசட்டை பண்றது இல்லைன்னா, அதுக்கு காரணம் அவர் முடிவை பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? யாக்கோபு புறப்பட்டு போகும் பொழுது யாக்கோபுக்கும் க்ளூ இல்லை, யாருக்குமே க்ளூ இல்லை, இவர் இவ்வளோ பெரிய ஆளா ஒரு நாள் வரப்போறாரு அப்படின்றது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் யாக்கோபுடைய முடிவை பார்த்தார். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய ஆண்டவரே நீங்க என்ன பாருங்க, என் சூழலை பாருங்க, நீங்க ஒருவேளை கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்க சூழ்நிலை மாத்திரம் இல்லை, உங்க எதிர்காலத்தையும் பார்ப்பார். அவருக்கு உங்க எதிர்காலம் தெரியும். He knows your future. உங்க ஃபியூச்சர்ல உங்களுடைய முடிவை நன்றாய் அறிந்த தேவன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல தேவனை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. ஆமென். அதனாலதான் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அந்த துவக்கமான அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறோம். இந்த உலகம் அசட்டை பண்ணா கூட நீங்க ஒரு மனசுல நினைச்சுக்கணும், இல்ல கர்த்தர் அதை அசட்டை பண்ணல. ஆமென். முடிவுல நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க கூட நாங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், நாங்க சொந்தக்கார தான், நாங்க தான் இவங்களுக்கு கூட இருந்தோம், நாங்க தான் 500 ரூபாய் கொடுத்தோம், நாங்க தான் 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு அந்த சம்பூர்ணமான முடிவுல நிறைய பேர் கூட சேர்ந்துப்பாங்க. ஆனா அற்பமான ஆரம்பத்தில் சேர்ந்து கொள்ளுகிறோம் தான் இயேசு. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா, முடியும் போது நம்ம கூட சேர்ந்துக்கிறோம் இல்ல, துவங்கும் போதே அற்பமா இருக்கும் போதே அவன் பரிசுத்தமா. எனக்கு எப்படி இருக்குன்னா, அவன் இஸ்ரவேல் ஆனதுக்கு அப்புறம் கர்த்தர் கை பிடிக்கல, அவன் யாக்கோபா இருக்கும் போதே அவன் கையை பிடிச்சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் யங் ஜெனரேஷனை பார்க்கும்போது அவங்கள பத்தி நிறைய பேர் என்னன்னா குறை சொன்னா கூட என்னால வாலிப பிள்ளைகள் அப்படி விட்டு கொடுக்க முடியல, தெரியல ஏன்னு. ஆமென். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம இப்ப அவங்க துவக்கத்தை தானே பார்க்குறோம், இப்ப அவன் விழுந்து விழுந்து எழுறதான் நம்ம பார்க்குறோம், அவனுடைய குறைகளை தான் நம்ம பார்க்குறோம். ஆனா அன்னைக்கு யாக்கோபு யாக்கோபாவே இருக்கும் போது, அவன் எத்தனா இருக்கும் போதே ஆண்டவர் நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன்றார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இவன் யாக்கோபாவே முடிய மாட்டான், இவன் வாழ்க்கை யாக்கோபாவே முடியாது, இவன் இஸ்ரவேலா மாறுவான். ஹல்லேலூயா. அந்த முடிவை பார்த்துதான் இப்ப யாக்கோபின் கையை கர்த்தர் பிடித்தார். இன்னைக்கு ஆண்டு உங்க கையை பிடிக்கிறது, ஒருவேளை நீங்க 2026 ஜனவரி மாதத்துல இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு டிசம்பர் மாதம் தெரியும். கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்நாளுடைய முடிவு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றார், I am just seeing the future. ஹல்லேலூயா. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. ஏன் தெரியுமா? நீ நல்லவர், சர்வவல்லவர், உம் கரங்கள் என் ஆதாரமே. உங்க கையை நான் பிடிச்சிருக்கிறதுனால, நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, முடிவு வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் ஒருகதிரே. சத்தமா சொல்லுங்க, தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும். ரெண்டு கைகளை உயர்த்தி பாடலாமா? நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. யாக்கோபே, அவர் கையை பிடித்துக்கொள். நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சத்தமா நீங்க நல்லவரே. ஷிரராத்தே தேவா, மிகதாரே ஷேரோ, மிகலே ஷிரராத்தே தேவா. ஓ ஜீசஸ், நீ நல்லவர், சர்வவல்லவரே. ஓ அவர் கரங்கள் ஒன்றுதான் உங்க ஆதார். யாக்கோபே, அவர் கை பிடித்திருக்கிற அந்த கை தான், அவருடைய கரம் தான் உங்களுடைய ஆதார். ஏன்னா உங்கள் கைகள் பிடித்திருக்கிறவர் நல்லவர். நீங்க நல்லவரா இருக்கீங்களா என்றது ரெண்டாவது, அவர் நல்லவர். ஆமென், ஆமென். அந்த இடத்துல யாக்கோபு ஒரு எத்தனாய் தான் தெரிகிறார், ஆனா அவர் கைப்பிடித்தவர் நல்லவர், அவர் கைப்பிடித்தவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் ஒன்றை துவங்கினார்னா முடிவு வரை அவர் அதை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த இடத்தை இனிஷியேட் பண்ணது யாரு? ஆண்டவர் தான். அங்க ஜேக்கபோட இன்விடேஷன் நீங்க பார்க்கவே முடியாது, ஆனா ஆண்டவரே வந்து துவங்கினார், கர்த்தரே துவங்கினார். ஹல்லேலூயா. என்னோட லைஃப்ல நான் ஊழியக்காரி ஆகணும்னு ஜெபம் பண்ணதே இல்லை. எனக்கு ஊழியம் செய்யணும்னாலும் எனக்கு என்ன அவ்வளோ தெரியாது, அது அந்த பேட்டர்னே தெரியாது, அது ஒரு புது விஷயம் எனக்கு. இட்ஸ் வெரி நியூ டு மீ. ஆனால் அவரே என்னை தேடி வந்து என் கையை பிடிச்சு வாக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தொடங்கினவர் நடத்தி கொண்டு போகிறார். முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார், முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. மேபி மை லைஃப் மே எண்ட் இன் திஸ் வேர்ல்ட், ஆனால் அடுத்து என் பிள்ளையை கர்த்தர் கையில் எடுப்பார். ஆமென். அப்படி தலைமுறை தலைமுறைகளாக கர்த்தர் கைகளில் எடுத்து நடத்துகிற தேவன். ஆண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே யாக்கோபுக்கு தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, ஏதோ நான் புதுசு கிடையாது. ஆமென். இந்த திட்டம் புதுசு கிடையாது. This is not new. ஆபிரகாம், ஈசாக்கு என்கிற உன் முற்பிதாக்களை பார்க்கணும். அதனால்தான் பைபிள் உங்களுடைய சோர்வான நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய பெஸ்ட் திங் என்ன தெரியுமா? ரீட் பைபிள். பைபிளை படி.
நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சில மனிதருடைய வாழ்க்கையை எடுத்து வாசிங்க. உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசுனாங்கன்னா தாவீதை குறித்து அங்கே இருக்குல்ல, வாசிங்க. சீமையை திட்டிக்கிட்டே வரார், வாசிங்க, அந்த பகுதியை வாசிங்க. எப்படி டீல் பண்ணார் டேவிட். உங்களுடைய லோவஸ்ட் பாயிண்டில் நீங்கள் பைபிளை வாசிங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தெய்வ பலன் கிடைக்கும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகளும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் புத்தகத்தையும் வாசிச்சிங்கன்னா ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஆமென். ஏன்னா அந்த 2 புத்தகங்களிலும் சாதாரணமான மனிதர்களை கர்த்தர் அசாதாரணமாக பயன்படுத்தியிருப்பார். வெரி ஆர்டினரி மேன் ஃப்ரம் ஆர்டினரி பேக்ரவுண்ட், அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் கையில் எடுத்து எக்ஸ்ட்ராடினரியாக யூஸ் பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் எப்போல்லாம் டயர்ட் ஆயிடுறீங்களோ யூ கேன் ரீட், அந்த புத்தகங்கள் நீங்கள் படிக்கலாம். கர்த்தரால் செய்ய முடிந்திருக்கேன், கர்த்தர் அவளுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். ஆமென். சொல்லுங்க, நீங்கள் என் கையை விடுகிறது இல்லை. ஆண்டு முடிவில் வந்து கூட நிற்கிறவர் அல்ல, துவக்கத்திலே உங்கள் கையை பிடிக்கிறவர். உங்ககிட்ட ஒன்றும் இல்லாத போதே உங்கள் கையை பிடிக்கிறவர். உங்கள் கூட யாரும் இருக்காத போதே உங்களை கையை பிடிக்கிறவர். உலகம் உங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் உங்களை அறிந்து கொள்வார். அதனால தான் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன், எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அடுத்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 16ஆம் வசனத்துல யாக்கோபு நித்திரை தெளிந்து, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2026ஆம் வருஷத்துக்குள்ளாக நம்ம நடக்க போகிறோம். we are going to make journey through this year. இந்த வருஷத்தில் நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அறிவு. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இந்த பூமி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அப்படியே தேவ பிள்ளைகள் தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். இந்த வருஷம் நீங்க ஆண்டவரை அறிகிறதுல நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கணும். கர்த்தரை அறிந்து கொள்வது நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் அப்படின்ற வசனம். கரெக்டா இல்லையா? அந்த வசனத்துல நீங்க நோட் பென் வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு எழுதணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ இல்லை உங்க மனதில் நீங்க பதித்து கொள்ளணும்னு நினைச்சாலோ நீங்க பதித்து கொள்ள வேண்டிய 3 வார்த்தை, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. இதை நான் நிறைய இடத்துல ப்ரீச் பண்ணியிருக்கேன். ஆனா இதுல ஒரே ஒரு வேர்டை மட்டும் உங்களுக்கு எடுத்து இந்த வசனத்தோடு கொஞ்சம் ஃபிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம். இந்த வசனத்தை பொதுவாக குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு நாங்கள் இந்த வசனத்தை we pick up the core word. ஆனால் இந்த வசனத்துக்குள்ளே நான் நிறைய போகாமல் அதுலேருந்து ஒரு வார்த்தை மட்டும் கொண்டு வந்து யாக்கோபுடைய லைஃபோடு உங்களுக்கு மர்ஜ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை குடும்பத்தில் ஃபஸ்ட்டு நாலேஜ். ஒரு குடும்பம் செழிப்பாக சமுதாயத்தில் வளரணும், ஒரு குடும்பம் பிளெஸ்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல என்ன வேணும்னா நாலேஜ் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலேஜ், அதுதான் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா அறிவு அப்படின்னு சொல்லுது. அறிவு அப்படின்றத நீங்கள் எழுதிக்கலாம் தமிழில். 2வது முக்கியமானது அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. அதை தான் தமிழில் விவேகம் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை நம்ம உங்களுக்கு கொலோக்கியலான தமிழில் சொல்லணும் அப்படின்னா புரிதல் அப்படின்னு வச்சுக்கலாம். விவேகம், அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல நான் சொன்னேன் அறிவு, நாலேஜ். 2வது அண்டர்ஸ்டாண்டிங், அதை தான் வேதம் விவேகம் என்று சொல்லுகிறது. 3வது ஞானம். ஞானத்துக்கு எப்படி இருக்குது இங்கிலீஷ்லனா விஸ்டம் அப்படின்னு இருக்குது. விஸ்டம் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் அதை எழுதிட்டீங்கன்னா அது பக்கத்துலேயே நீங்கள் எழுத வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நாலேஜ் அப்படின்னா அது வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறது, இட்ஸ் கெய்னிங். அதை நம்ம ரிசீவ் பண்ணுறது. நாலேஜ் என்பது என்னென்னா லேர்னிங், நம்ம அதை ரிசீவ் பண்ணுறது தான் நாலேஜ். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா காம்ப்ரிஹென்சிங். அதாவது ஒரு விஷயத்தை ஒரு சிலருக்கெல்லாம் நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரியவே புரியாது. பார்த்துருக்கீங்களா? புரியவே புரியாது. அந்த புரிதல் நம்ம எவ்வளவு விளக்கி சொன்னால் கூட அது அவங்களுக்கு என்ன பண்ணாது, புரியாது. புரிதல், அதாவது அந்த புரிதலுக்கு வந்து என்ன நான் சொல்வேன்னா கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். கெப்பாசிட்டி நிறைய பேருக்கு சில நேரத்தில் நானும் என் கணவரும் அப்படி பேசிக்குவோம் 2 பேரும். நம்ம சொல்கிறோமே அவங்களுக்கு புரியல அப்படின்னா நான் அப்புறம் சரி அவங்க அவ்வளோதான் அவங்கக்கிட்ட நம்ம எது அதிகம் பாருங்கள். ஒரு லிட்டர் பாட்டிலை நான் வந்து 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கெப்பாசிட்டியே 1 லிட்டர் தான். அப்போ அவங்களுக்கு என்ன தான் கொடுத்தாகணும், 1 லிட்டர் இஸ் எனஃப். அதுக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியாது, கெப்பாசிட்டி. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்
அந்த புரிதல், அந்த கெப்பாசிட்டி. நிறைய பேர் எப்படின்னா நான் பிடிச்ச மூலைகளுக்கு 3 கால்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க நினச்சிக்குவாங்க அவங்க கெப்பாசிட்டி என்னன்னா 3 கால் தான். அவங்க நீங்கள் எத்தனை முறை காண்பிச்சாலும், ஓட விட்டு காண்பிச்சாலும், எதை நீங்கள் காண்பிச்சாலும் இந்த முயலுக்கு 4 கால்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ தே டோன்ட் ஹாவ் த கெப்பாசிட்டி டு காம்ப்ரிஹெண்ட் த திங்ஸ் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. அவங்களுக்கு புரியாது. 3வது என்ன தெரியுமா? விஸ்டம் பக்கத்தில் எழுதணும்னா அப்ளிகேஷன். ஞானம் அப்படின்னாலே அப்ளை பண்ணுறது தான் ஞானம். ஹல்லேலூயா. ஞானம்னாலே அப்ளிகேஷன். நான் இதை இந்த வசனத்தோட உங்களுக்கு ரிலேட் பண்ண விரும்புகிறேன். இப்போ ஒரு குடும்பம் கட்டப்படணும், ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பம் ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 25 வயசு ஆயிடுச்சு, நம்ம பிள்ளைக்குன்னு கல்யாணம் பண்ணாதீங்க. ஆமாம், எனக்கு கத்திர சித்தமானா இந்த வருஷம் ஒரு வீடியோவே போடுறேன் எப்படி கல்யாணம் பண்ணணும்ட்டு. ஒரே தப்பாக கல்யாணம் பண்ணி ஒரே மெசேஜ் காலு, இதனால் என்ன பண்ண முடியல, கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லவே முடியல. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சாங்க சிஸ்டர், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சிஸ்டர், எங்கள் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, அவர் என்ன வேணான்றாரு. ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் நல்லா இருந்தோம். ஒரு சைட் பார்த்தா பெண் பிள்ளைங்க கணவரை விட்டு போய் சுதந்திரமாக வாழ்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கணவன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு அவர் சுதந்திரமாக வாழ்கிறார். இப்போ எனக்கு என்ன புரியல அப்படின்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தும் போது என் பிள்ளைக்கு வயசு வந்துருச்சுன்னா திருமணம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. 25 வயசு ஆயிடுச்சு, என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அது கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி சும்மா வயசு வந்துருச்சு அதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு பண்ணுறதுனால தான் இன்றைக்கு சொசைட்டியில், ஸ்பெஷலி கிறிஸ்டின் கம்யூனிட்டியில் நிறைய டிவோர்ஸ் இருக்குது. ஏன்னா என்ன கேட்குறாங்க, அடுத்து நானும் என் கணவர் நைட்டாக தான் பேசுவேன், இப்போ டிவோர்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேட்கலைங்க. ஆனால் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க சிஸ்டர் டிவோர்ஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஊழியர்கள் எங்களால் என்ன பண்ண முடியல, சில விஷயங்களுக்கெல்லாம் விளக்கமே சொல்ல முடியல. சில தீர்வெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியல. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வரேன், நான் என்ன சொல்லணும், நான் என்ன பண்ணும். அப்படின்னா என்னென்னா ரூட்லேருந்தே அதை டீல் பண்ணாதான் இந்த இடத்துக்கு திடீர்னு பிரச்சனை உச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது பண்ணுங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதை கீழிருந்தே டீல் பண்ணாதான் மேலே என்ன பண்ண முடியும், டீல் பண்ண. அப்போ ஒரு திருமணம் நடக்கும் பொழுது ஒரு பையனுக்கு வயசு வந்துருச்சு, ஒரு பொண்ணுக்கு வயசு வந்துருச்சுன்றதுக்காக 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு வாழுங்கன்னு சொல்ல முடியாது. கிவ் தெம் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்னா எப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தானாக நம்ம முன்னாடி நிற்காது, நம்ம தான் அதை தேடி போகணும். யூ ஹாவ் டு சேஸ் இட். எத்தனை பேருக்கு புரியுது? நாலேஜ்ன்றது என்னன்னா, நாலேஜ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். நாலேஜ்ன்றது என்னன்னா, அதுவாக வா உனக்கு நான் சொல்லித்தரேன், ஸ்பூன் ஃபீடிங் நாலேஜில் கிடையாது. நீங்கள் தான் அந்த நாலேஜை அக்வயர் பண்ணணும். அப்போ பெற்றோர்களாகிய நீங்களும், இந்த சமுதாயத்தில் இருக்க மூத்தவர்களாகிய நம்மளோ, இல்லை கல்யாணத்துக்காக காத்திருக்கிற அடுத்த தலைமுறையோ, திருமணம்னா என்ன, பைபிள் மேரேஜை பற்றி என்ன சொல்லுது, மேரேஜில் சோஷியலாக என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், இதை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். இந்த ரூட்டில் நம்ம ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணாதான் நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ண முடியும், மேரேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக்க முடியும். அது அடுத்து அவங்க கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாமல் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அவன் கழட்டுற சட்டையே ஆங்கரில் மாட்ட மாட்டேங்கிறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க. அப்போ அவன் புள்ள பிறந்தா அவன் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அந்த பிள்ளைக்கு சுடு தண்ணி தான் வைக்க தெரியுது, அப்போ அவன் கல்யாணம் பண்ணி அவன் புருஷ நிலைமை. கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு கற்றுத்தாங்க. மேக் தேம். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால தான் நான் இப்படி தானே வளர்ந்தேன், ஏன் என்னை மாற்ற சொல்கிறீங்கன்னு சண்டை போடுது. அது நான் 20 ml தானே வளர்ந்தேன், இப்போ என்ன ஏன் 60 ml என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குது அந்த பிள்ளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம். ஏன்னா அம்மா வீட்டில் 20 ml போதும், அப்படியே ஜம்முன்னு இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் மாமியார் வீட்டில் 20 ml பத்தாது, 60 ml 100 ml, சில மாமியார்கள் 1000 ml கூட கேட்குறாங்க. தெரில, அவங்க அப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல் 1000 ml, அதனால அவங்க 1000 ml கேட்குறாங்க. ஆனால் எனக்கு தெரில. அப்போ இப்படி கெப்பாசிட்டி அதிகமாகி கேட்குறதுனால என்ன பண்ண முடியலன்னா அங்கே போய் சமாளிக்க முடியல. அப்போ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்டிங்கை அவங்களுக்கு கொடுக்கணும், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் தென் யூ மேக் them marry, their life will be beautiful. அல்லேலூயா. அடுத்து விஸ்டம். என்ன சொன்னாலும் செஞ்சாதான் நடக்கும். விஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி அப்ளை. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் இதை கேட்குறீங்கன்னா இது நாலேஜ் அப்படின்னு உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகும். ஆனால் இது எப்போ விஸ்டம் ஆகும் தெரியுமா? இந்த சூழல் வரும்போது நீங்கள் அதை செய்கிறீங்க, அப்போ தான் விஸ்டம். அல்லேலூயா. ஆமென். எவ்வளோ வசனத்தை கேட்டாலும்
எப்போ அது ஞானமுள்ளதாக மாறும் அப்படின்னா அந்த வசனத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான். அல்லேலூயா, ஆமென். ஒருத்தன் வந்து கார் படிக்கிறதுக்காக, இப்போ நம்ம ஊர்லலாம் கார் படிக்கணும், ஃபஸ்ட்டு காரில் ஏற்றி பிரேக்கை போடுறான், ஆக்சிலேட்டர் அமுத்துறா அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். ஆனால் வெளிநாட்டிலலாம் கார் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு புக்கு படிக்கணும், ஃபஸ்ட்டு புத்தகம் கொடுப்பாங்க. அவங்க அந்த புக்கை நீங்கள் படித்து அவங்க வைக்கிற ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கார் ஓட்டவே பழக ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்கள் கையில் காரே கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஹாவ் நாலேஜ். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு விஸ்டமாக யூஸ் பண்ண போகிறான். இப்போ ஒரு மாதம் ஒருத்தன் படித்து எக்ஸாமெல்லாம் எழுதிட்டான். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? எப்படியோ மக்கப் பண்ணி ஒப்பிச்சிருவாங்க. ஆனால் லைஃப் ப்ராக்டிக்கலி வரும்போது அதை அப்ளை பண்ண முடியாது. ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன், வசனங்களை கூட நீங்கள் மக்கப் பண்ணுங்கள். நல்லதில்லை, அதான் இனிஷியல் ஃபஸ்ட்டு பை ஹார்ட் பண்ணும். ஆனால் மக்கப் பண்ணி விட்டுறாது, அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாதான் வாழ்க்கையில் அந்த வசனத்தை எனக்கு தெரியும் எனக்கு வசனம் தெரியும். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பெரிய பிரச்சனை எனக்கு தெரியுன்றது தான். இந்த வசனம் எனக்கு தெரியாதா, யாக்கோவை பற்றி எனக்கு தெரியாதா, ஈசாக்கை பற்றி எனக்கு தெரியாதா, அப்படி யோசிப்பாங்க. அப்படி அல்ல. இது வரைக்கும் மறுபடியும் கர்த்தர் யாக்கோவை பற்றியே பேசுகிறாருன்னா இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணலன்னு அர்த்தம். யாக்கோவை மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த லெவல் நமக்கு பிளெஸிங்ஸ் என்ன பண்ணும், கிடைக்கும். அப்போ இந்த 3 வார்த்தை எத்தனை பேர் மறக்க மாட்டீங்க? அல்லேலூயா. ஒரு மாதம் புக்கை படித்து எக்ஸாம் எழுதிட்டு ஆக்சிலேட்டர் எங்கன்னு ஒருத்தன் வந்து தேடினான்னு வச்சுக்கோங்க காரில், அவனை இந்த சமுதாயம் வந்து அவன் டிஸ்டிங்ஷனில் 100க்கு 100 எடுத்தா கூட காருக்குள்ளே வந்து உட்காந்து ஆக்சிலேட்டர் எங்கன்னு தேடினானா அவன் இந்த சமுதாயம் முட்டாள் தான் சொல்லும். ஸோ எவ்வளோ பைபிள் படித்தாலும், எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளோ வார்த்தைகளை கேட்டாலும் அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணாத வரைக்கும் அடிமையானனும் சுயாதீனனும் ஒருத்தனே. அல்லேலூயா. ஸோ அதனால தான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்த்து, நித்திரை தெளிந்து விழித்த போது. இந்த செத்தவங்களுக்கும் தூங்குறவங்களுக்கும் தே ஆர் மோர் ஆர் லெஸ் சேம் தான். எத்தனை பேருக்கு புரியுது? செத்தவனும் தூங்குறவனும் மோர் ஆர் லெஸ் ஒரு சின்ன வித்தியாசம் தான். அவனுக்கு லைஃப் இருக்கு, இவனுக்கு லைஃப் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் நல்ல ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்காரு, ஒரு டெட் பாடி அவர் பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 2 பேரையும் இங்கே படுக்க வச்சுட்டு இங்கே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்தால் கூட அவங்க 2 பேருக்குமே தெரியாது. கரெக்டாக இல்லையா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது போய், அவரு செத்துட்டார் அதனால் அவருக்கு தெரியாது, இவர் தூங்கிட்டார் அதனால் அவருக்கு தெரியாது. இப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிச்சிங்கன்னா, நித்திரை பண்ணுகிற நீ விழித்து. கடைசி காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், நீ விழிப்பாக இருக்கணும். அவர் சொல்கிறார், ஐயோ நான் தூங்கிட்டேனே, இது கர்த்தர் தங்குற இடமாச்சு, எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன்றார். கொலோக்கியெல்லாம் சொன்னான், ஐயோ நான் அறியாது இருந்தனே, இது கர்த்தர் தங்குற இடமே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு எதை நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாருன்னா, அவர் தங்குறதுக்கான வாசஸ்தலம். நான் அதை தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுறார். சாப்பாடு அவர் தந்துடுறார், பாதுகாப்பு அவர் தந்துடுறார், எவ்ரி ப்ரொவிஷன் அவர் கொடுத்துறார், ப்ரொடெக்ஷன் அவர் கொடுத்துறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்திடத்தில் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்ன தெரியுமா? எக்ஸ்பெக்ட் பண்ணது அவர் தான் இது வரைக்கும் எல்லாமே செஞ்சார் அவங்களுக்கு. அவங்க எதுவுமே ஆண்டவருக்கு என்ன பண்ணல, சரி எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க ரிசீவிங் எண்ட்லேயே தான் இருந்தாங்க. ஆண்டவர் செய்வார், கொடுப்பாரு, சாப்பிடுவாங்க, பாதுகாப்பாரு, எடுத்துப்பாங்க, இப்படியே தான் இருந்தாங்க. அவங்க கர்த்தருக்காக அவங்க முன்னேறி போகிறதுக்கு யுத்தம் பண்ணாங்க. தட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபார் யூ. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணீங்க, நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணீங்க, அதை கேட்கல. ஃபார் காட், ஆண்டவருக்குன்னு அவர் கேட்டது என்ன தெரியுமா? நீ நான் தங்குறதுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுன்னு தான் கேட்டார் ஆண்டவர். மனுஷங்கிட்ட கர்த்தரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இப்போ நாங்கள் பிரயாணப்பட்டு வரும்போதெல்லாம் வழியில் இரவில் நைட்டில் மிட் நைட்டில் காலில் செருப்பு இல்லாமல் நிறைய பேர் அவர்கள் தெய்வத்தை வணங்குவதற்கு போயிட்டுருக்காங்க. எப்படி போயிட்டுருக்காங்க? அதில் வயசான அம்மா இருக்காங்க, மிடில் ஏஜ் அம்மா இருக்காங்க. ஏன் அந்த அம்மாவுக்கு சுகர் இருக்காதா, அந்த அம்மாவுக்கு மூட்டு வலி இருக்காதா, இல்லை அந்த ஐயாவுக்கு வியாதி இருக்காதா, அவங்களுக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்காதா? எவ்வளவு சூழலையும் நான் பார்க்குறேன். கூட்டம் கூட்டமாக அந்த இருட்டில் எப்படிங்க அந்த ஸ்கால் இல்லாமல் செருப்பு இல்லாமல் நடந்து அவங்க தெய்வத்தை பார்க்குறதுக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. தேர் வாக்கிங் டுவர்ட்ஸ் அ மவுண்டைன், ஒரு மலையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அல்லேலூயா. எஃபர்ட் எடுக்கிறாங்க. அவர்களுடைய தெய்வத்தை பிரியப்படுத்த அவங்க என்ன பண்ணுறாங்க? எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட அப்படியெல்லாம் நம்மளை பண்ண சொல்ல. மோசே கிட்ட ஆண்டவர் தனக்குன்னு கேட்டது என்ன தெரியுமா?
நான் வந்து தங்க ஒரு வாசஸ்தலத்தை நீ உண்டு பண்ணு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த முதல் மீட்டிங்கில் உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்கள் கூட வந்து தங்கணும்னு நினைக்கிறார். உங்கள் நடுவில் வாசம் பண்ணணும்னு நினைக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் தங்கணும்னு நினைக்கிறார். உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணணும். அதுதான் அவர் உங்ககிட்ட கேட்குற அட்மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் யூ. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்போ நீங்கள் பெற்றோர்களாக இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, உங்கள் பிள்ளை என்னென்னமோ செய்றீங்க. எனக்கு என் பிள்ளைங்களுக்கு வயசு 3, 1 அவ்வளோதான். ஆனால் இந்த 3 வருஷத்துக்குள்ளேயே ஐ ஃபெல்ட் நான் என்னையே லாஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல எனக்குன்ற நேரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறோம், நம்முடைய நேரத்தை கொடுக்குறோம், நம்ம எஃபர்ட்ஸை கொடுக்குறோம், நம்முடைய எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இங்கே இருக்கிற பெற்றோர்கள், நீங்கள் யூ ஹவ் கிவன் யுவர் பெஸ்ட் டு த லார்ட், டு யுவர் சில்ட்ரன். நிறைய கொடுத்துருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்கிட்ட நீங்கள் என்ன பெருசாக எதிர்பார்ப்பீங்க தெரியுமா? அந்த வயசான உடனே என் பிள்ளை என் கூட இருக்கணும், என் பிள்ளை கொஞ்ச நேரம் என் கூட பேசணும், என் பிள்ளை என்னோட. அதான் வேறு. ஒருவேளை நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டில் சில பிள்ளைகள் இருப்பாங்கன்னா வீட்டில் இருக்க அம்மாக்கா அந்த பிள்ளைகளால் எதையுமே வாங்கி தர முடியும், எதையும் வாங்கி தர முடியும். அங்கேருந்து அவங்க என்ன அனுப்புவாங்க? அம்மா உனக்கு என்ன வேணுமா? சோஃபா வேணுமா? இந்தா. இது வேணுமா? இந்தா. எல்லாத்தையுமே அனுப்புவாங்க. ஆனால் அந்த அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு இந்த பொருளெல்லாம் வேணுமா, இல்லை உங்கள் பிள்ளை உங்கள் கூட 2 நாள் இருக்கணுமான்னு கேட்டு பாருங்க. அந்த அம்மா சொல்லும், இது எதுவுமே எனக்கு வேண்டாம், என் பிள்ளை என் கூட 2 நாள் இருந்தால் போதும்னு சொல்லும். அதை விட பொல்லாதவர்களாகிய நம்மை விட நம்முடைய தகப்பன் எதிர்பார்க்கிறது நம்ம கூட இருக்கணும் தான். He wants to dwell in midst of you. He wants to live in midst of you. இங்க நான் அடுத்த வாசி, ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சே, அவர் தங்கணும்னு நினைக்கிறாரே என் கூட, அவர் என் கூட வரணும்னு நினைக்கிறாரே, நான் அவர் அசட்டை பண்ணிட்டேனே, எனக்கு தெரியாமல் போச்சு, நான் தூங்கிட்டேனே. அல்லேலூயா. கண் விழிங்க, இந்த வருஷம் அவர் உங்க கூட தங்கணும்னு நினைக்கிறார். நீங்க ஒரு எல்பெத்தேலா, உங்க குடும்பம் ஒரு எல்பெத்தேலா, உங்க வீடு ஒரு எல்பெத்தேலா இருக்கணும்னு ஆண்டவர். ஹல்லேலூயா. பெத்தேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெத் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். பெத்லகேம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல, பெத்லகேம்க்கு என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. பெத் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏல் அப்படின்னா காட்னு அர்த்தம். பெத்லகேம், ஏல் பெத்தேல், பெத் ஏல் தேவன், ஏல்னா காட், பெத்னா அப்போ ஹவுஸ் ஆஃப் காட், அப்படிதான் எல் பெத்தேல். அப்போ ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார் யாக்கோபு கிட்டனா, யாக்கோபோட கர்த்தர் தங்கி இருக்கணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த வீடா உங்க வீடை நீங்க மாற்று. எனக்கு ஆசீர்வாதம் வரணும், என் கடன் மாறணும், என் வீட்டில் இருக்கிற சமாதானம் நீங்கணும், சமாதான குறைவுகள் மாறணும், என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு வாசப்படின்னுவாங்கல்ல. எவ்ரி ஹவுஸ் ஹேவ் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். வெளியிலேருந்து பார்த்தா இவங்க என்னப்பா பணக்காரங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்காதீங்க. பணக்காரங்களுக்கு தான் நம்மளோட பெரிய பிரச்சனை இருக்கு. இவங்க என்னப்பா இவங்கெல்லாம் அப்படின்னு நினைக்காது. எல்லா வீட்டிலும் எவ்ரி ஹவுஸ் ஹேவ் தேர் ஓன் சேலஞ்சஸ். ஆமேன். அதனால பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமேன். கிறிஸ்தவர்களுக்குள்ள அடுத்தவங்களை பார்த்து நம்ம ஜெல்லஸ் ஆக வேண்டிய அது அவசியமே கிடையாது. என்னுடைய கணவர் சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் லைஃப் வந்து இட் இஸ் நாட் ரன்னிங் ரைஸ். பாரு, அவள் ஓடிட்டா பாரு, நீ ஓடு. அவள் வீடை கட்டிட்டா, நீ கட்டிடு. அவள் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா, நீ கல்யாணம் பண்ணிடு.
அவ பாரு அவன் பிள்ளைய காலேஜில் சேர்த்துறா, நீ அதே காலேஜில் சேர்த்துரு. அவ பாரு அவ பிள்ளைய டாக்டர் ஆகிட்டா, நீயும் டாக்டர் ஆகிட்டு. இதெல்லாம் கிறிஸ்தவ ஓட்டத்தில் சரி வராது. ஹல்லேலூயா. இது இட்ஸ் நாட் எ காம்படிஷன். அவங்க செய்கிறாங்க நீ செய், அவங்க செய்கிறாங்க நீங்கள் செய், அது கிடையாது. கிறிஸ்தவ ஓட்டம் எப்பொழுது ஜெயமாக முடியும் தெரியுமா? யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ன்றது கிடையாது கிறிஸ்டியன் லைஃப்பில். யார் கடைசி வரையும் ஓடுறவங்களுக்கு தான் ப்ரைஸ். ஹல்லேலூயா. ஆனால் அதுதான் இருக்கிறதுல பெரிய சேலஞ்ச். காம்படிஷன் இருக்கும்போது நம்ம ஓடுவோம், பார்த்துருக்கீங்களா? ஆனால் காம்படிஷன்லாம் நம்ம ரிலாக்ஸ் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? அப்படி தான் இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த டாட்டாய்ஸையும் அந்த ரேபிட்டையும் இந்த முயலையும் ஆமையும் சொல்லும்போது, இது காம்படிஷன் ஒன்றும் ஓடிச்சு, அதனால் ஓடி தான் வந்துட்டோமேனு உட்காந்துருச்சு. ஆனால் இது பொறுமையாக ஓடு. அதனால தான் பைபிள் சொல்லுது, பொறுமையோடே ஓட கடவீர்கள். ஸ்லோவாக ஓடினாலும் பரவாயில்ல, ஸ்டடியாக ஓடுங்க. டேக் அ ஒரு ஸ்டெப்பாக அவன் எடுத்த உடனே தூக்கி காலை எங்கே வைக்காதீங்க, 10வது மாடியில் வைக்காதீங்க. கர்த்தர் கூட இருக்காரு, கர்த்தர் செஞ்சோம், தூக்கி அங்கே வைக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக வைங்க, ஆனால் நல்ல உறுதியான ஸ்டெப்பாக வைங்க. அப்போ தான் உங்கள் தலைமுறை அடுத்து ஏறி வரும்போது அதில் பிள்ளைங்க தைரியமாக நடந்து வருவாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எடுத்து பெரிய காலை வச்சுட்டாங்க நிறைய பேர். அடுத்து அவங்க பிள்ளைகள் வைத்து ஏறுவதற்கு படிகள் இல்லை, பிள்ளை கஷ்டப்படுறான். ஏன்னா எடுத்து இவர் இங்கே வச்சுட்டாரு 10வது படியில், அவன் குட்டி பையன் இல்லை, அவனால் வைக்க முடியல. அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக முன்மாதிரியாக வாழனா, டேக் அ ஃபியூ ஸ்டெப், ஒன் ஸ்டெப் நெக்ஸ்ட், ஒன் ஸ்டெப் நெக்ஸ்ட், ஆனால் ஸ்ட்ராங் ஸ்டெப் எடுங்க. அப்படி எடுத்து நீங்கள் ஏறும்போது தான் அந்த உயர்வுகள் நிரந்தரமாக இருக்கும். அப்போ நம்ம மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தங்கணும்னு நினைக்கிறேன். அவர் நம்ம கூட இருந்துட்டார்னா எல்லாம் நம்மளை தேடி வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஆமென். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அறியாமை, அன்னைக்கு யாக்கோபு எப்படி நான் அறியாமல் இருந்தேன் அப்படின்னாரோ, இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அந்த இக்னோரன்ஸை மட்டும் உங்ககிட்ட இருந்து கிளியர் பண்ணி ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் வந்து வாசம் பண்ணணும்னு நினைக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து வாசம் பண்ணார்னா நீங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இடம் கொண்டு பெறுவீங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். யூ கேனாட் ஃபோர்ஸ் பிளெஸ்ஸிங் ஆன் யூ. பிளெஸ்ஸிங்ன்றது தானாக வர்றது. பட் நீங்கள் ஆண்டவரை வர சொல்லி இன்வைட் பண்ணலாம். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வீடுகளுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தினுடைய முதல் பாயிண்ட், நான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு மறந்தால் கூட பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி பிளெஸ்ஸிங்காக இருக்கணும்னா அந்த ஃபேமிலியில் ஜீசஸ் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் அந்த வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணணும். அவர் அந்த வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணணும்னா அவருக்கு ப்ராப்பர் இன்விடேஷன் இருக்கணும். இன்வைட் பண்ணாத இடத்துல ஆண்டவர் வரமாட்டார். ஏன் கர்த்தர் எத்தனையோ கல்யாணம் நடந்தாலும் கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் நடந்தது தெரியுமா? ஏன்னா ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ் வேர் இன்வைட்டட். இயேசுவை அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் குறைவுகள் இருந்தாலும் நிறைவாச்சு. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு குறைவுகள். ஒரு வீட்டில் கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க, ஆனால் பிள்ளைகள் நல்லா இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, கணவன் மனைவி நல்லா இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டில் பிள்ளைகளும் கணவன் மனைவி நல்லா இருந்தால் மாமியார் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இல்லை மாமியாரும் நல்லா இருந்தால் நாத்தனா ஒருத்தவங்க வந்து ஓதுறதுக்கு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியில் யூ வில் ஹேவ் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். குறைவுகள் இருக்கும், வரும், இட்ஸ் நேச்சர். ஆனால் ஏசு இருக்காரா? ஹல்லேலூயா. 2026 நமக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்ச் காத்திருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அறியாமல் இருந்த யாக்கோபு அறிந்து கொண்டார், இது கர்த்தர் வந்து தங்குகிற இடம். இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, என் வீட்டில் ஏசு தங்கணும், அவ்வளோதான். நீங்கள் கேட்க போகிறது, போராட போகிறது அது ஒரு பாயிண்ட்டுக்காக தான். அப்படி உங்கள் வீட்டில் அப்பா வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது இன்வைட் தான். ஹல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே 2 கையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஒரு குடும்ப தலைவர்கள் செய்ய வேண்டியது, குடும்ப தலைவிகள் செய்ய வேண்டியது, காலையில் எழுந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவரை இன்வைட் பண்ணுற பாட்டை பாடும். ஆமென். அவரை உயர்த்துற பாடல்களை பாடணும். நல்லா பாடுங்க, வாய் திறந்து பாடுங்க. பாடுனாலே பாட்டு புக்கு தேடக்கூடாது, கண்ணை மூடினா பாட்டு வரணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை நீங்கள் இன்வைட் பண்ணும்போது கர்த்தருடைய வேதம் சொல்லுறபடியே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் அவர் வந்து ஆசீர்வதிப்பார். சும்மா மேல இருந்து இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற ஆண்டவர் இல்லை, வந்து ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர், உங்களுக்குள்ள ஆண்டவர், உங்க குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வாதத்துடைய ஃபர்ஸ்ட்
channel is inviting the Holy Spirit. ஏனென்றால் இப்போ தேவ சமூகத்தில் thank you ஏசப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ் ஜீசஸ் அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணுறோம்ப்பா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் சர்வ வல்லமை உள்ளது கர்த்தாவே, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். எங்கள் கையை பிடித்த கர்த்தர், எங்களை கைவிட மாட்டீங்க. யாக்கோபு அறியாமல் இருந்தது போல, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை விழிக்க சொல்லுகிறார். நித்திரையிலிருந்து நீ விழித்துக்கொள், அறியாமையிலிருந்து விழித்துக்கொள். கர்த்தர் வந்திருக்கிறாரே, கர்த்தர் தங்கணும்னு நினைக்கிறாரே. இந்த இடம் லூஸ் இல்லை, இந்த இடம் எல் பெத்தேல். இதுவரை உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரணமான வீடா அந்த வீடு இருக்குன்னா, இந்த வருஷம் உங்க வீட்டை எல் பெத்தேலா மாத்துங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்தை எல் பெத்தேலா மாத்துங்க. உங்க பிசினஸை எல் பெத்தேலா மாத்துங்க. உங்க வாழ்க்கையை எல் பெத்தாலா மாத்துங்க. மினிஸ்ட்ரியை எல் பெத்தேலா மாத்துங்க. மேக் இட் தி ஹவுஸ் ஆஃப் தி லார்ட். கர்த்தருடைய வீடாய் மாற்றுங்க, கர்த்தருடைய வாசஸ்தலமாய் மாற்றுங்க. உங்களை நடத்துற தேவன் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம், நான் வந்து தங்கும்படி நீ எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. ஒரு வாசஸ்தலம் இருந்தா கர்த்தர் வருவார். அந்த வாசஸ்தலம் தான் துதி, அந்த வாசஸ்தலம் தான் பிரைஸ். பிரைஸ்ல தான் கர்த்தர் டுவெல் பண்ணுவார். அவர் தங்குகிற வாசஸ்தலம் ஒன்று துதி. வாய்களை திறந்து நல்லா அப்பாவை துதிங்க. எதுவும் இன்னைக்கு நம்ம கேட்க போறது இல்லை. என் குடும்பத்தை ஆஸ்வதிங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு அவரை துதிங்க. அப்பா நீங்க பெரியவர்னு சொல்லுங்க, நீங்க சிறந்தவர்னு சொல்லுங்க, நீங்க மாறாதவர்னு சொல்லுங்க. நீங்க பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் அற்புதர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் எல் ஷடாய், நீர் எல் ரோயி, நீர் யெகோவா சித்கேனு, நீர் யெகோவா ஷம்மா. You are mighty, you are glorious, you are wonderful, you are awesome, you are all powerful, you are all sufficient. நல்ல வாய்களை திறந்து கர்த்தருடைய மகத்துவங்களை சொன்னார்களே. அந்த மேல் வீட்டு அறையிலே ஆதி அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய மகத்துவங்களை சொன்னார்களே. வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷை பேசி அப்பாவுடைய மகத்துவங்களை, அப்பாவுடைய மகத்துவங்களை, அப்பாவுடைய மகத்துவங்களை ரீகபதரகல தரபல ஷிரபதுரே நிகரல மதரல ஷிதரலே. ஹalleluya ஹalleluya. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நாங்க இதுவரையும் அறியாதிருந்தோம். யாக்கோபை போல நாங்க அறியாதிருந்தோம். இது ஏதோ சாதாரணமான சாதாரணமான வீடு, அந்த அக்கா வீடு மாதிரி என்னோடதும் ஒரு வீடு அப்படின்னு நான் நினைச்சேன். இல்லை, ஆனால் மை ஹவுஸ் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஹவுஸ். இது எங்க வீடு இல்லை, இது உங்க வீடு. இது எங்க குடும்பம் இல்லை, இது உங்க குடும்பம். இது எங்க ஊழியம் இல்லை, இது உங்க ஊழியம். நான் இல்லை, அது நீர். நீர் எனக்குள்ள நீர் வாசம் பண்ணும், எனக்குள்ள நீர் தங்கிரும். உம்முடைய பிரசன்னம் எனக்குள்ள தங்கட்டும் அப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவா 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 தப்புவித்து தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான கிருபை
வரை உடனிருப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனமே. கர்த்தருடைய வார்த்தை நிற்கும். வசனத்தை மட்டும் பிடித்திருக்கிற யாக்கோபே, சம்பூர்ணமான முடிவை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். சம்பூர்ணமான முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க துவக்கத்திலே உங்க கையை கர்த்தர் பிடிக்கிறார். இந்த வருஷ துவக்கத்திலே கர்த்தர் உங்கள் கையை பிடிக்கிறார். உங்கள் கையை பிடிக்க ஒரு